இந்த சின்கோப் நடக்குது, ஹார்ட்னால நடக்கக்கூடிய மயக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இசிஜி எடுக்கணும். அந்த இசிஜிக்கு அப்புறம் எக்கோ எடுத்து பார்க்க வேண்டியது, இசிஜியில் ஏதாவது அப்னாமாலிட்டி இருக்கா, ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கா, ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுதா, படபடப்பு வந்து இந்த மயக்கம் வந்ததா, அந்த மாதிரி விஷயங்களை கேட்போம். எக்கோல என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேல்வ் பிரச்சனை நல்லா இருக்கா, ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ மூணாவது ஹார்ட் பம்பிங், வேல்வ் பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஹார்ட்ல வந்து பீட்டிங் ஃபாஸ்ட் ஆகி வரக்கூடிய மயக்கமாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதான்றத ஹார்ட் சம்மந்தப்பட்ட மயக்கமானது கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பல நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரிதம் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பேஸ் மேக்கரோ அல்லது ஆர்எஃப் ஸ்டடியோ அல்லது இபிஎஸ் ஆர்எஃப் ஸ்டடியோ பண்ண முடியும். வேல்வ் பிரச்சனை அந்த வேல்வை ஓப்பன் பண்ணக்கூடிய பலூன் வச்சு ஓப்பன் பண்ணலாம், அல்லது டேவி அல்லது அந்த சில வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், அல்லது ரத்த குழாய் அடைப்பு அந்த அதுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி அல்லது பைபாஸ் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். ஸோ ஹார்ட்னால வரக்கூடிய மயக்கத்தையும், ஹார்ட் இல்லாததுனால வரக்கூடிய மயக்கத்தையும், ஹார்ட் காரணங்களால் இல்லாததுனால வரக்கூடிய மயக்கத்தையும் ரொம்ப தெளிவா வித்தியாசப்படுத்தி பார்க்கறது நம்மளுடைய டயக்னோசிஸுக்கும் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஸோ ஹார்ட்னால வரக்கூடிய மயக்கத்தை மற்ற மயக்கத்திலேருந்து வித்தியாசப்படுத்துறது பேஷண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க எப்படி அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட், அந்த நினைவு தப்புறது எப்படி தொடங்குச்சு, எப்படி ரிகவரி ஆனாங்க, அவங்க அந்த சமயத்தில் நினைவு இருந்ததா, அதெல்லாம் அவங்க எப்படி அதை சொல்கிறாங்கன்றதை பொறுத்து தான் டாக்டர்ஸ்னால அது எந்த மாதிரியான மயக்கம்ன்றதை பல நேரத்தில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, இன்புட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மயக்கத்தை மட்டும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்கு.